வணக்கம். நாம் இப்போ ப்ரூஃப் ஃபார் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பை 3 and 9 அதை பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாம் டெஸ்ட் ஃபார் டிவிசிபிலிட்டி பை 3 and 9 பார்த்தோம். ஒரு நம்பர் 9ல் டிவைட் ஆகுது அப்படின்னா நீங்கள் நம்பரை டிவைட் பண்ண தேவையில்ல, நம்பரில் இருக்க எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் டிவைட் ஆனால் போதும் 9ல். இதே தான் 3க்கும் என்டையர் டிஜிட்ஸை கூட்டிட்டு நம்பரில் இருக்க எல்லா டிஜிட்ஸையும் கூட்டிட்டு அது 3ல் டிவைட் ஆனால் போதும் அந்த என்டையர் நம்பர் 3ல் டிவைட் ஆகிறதுக்கு. இதுதான் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 3 and 9ன்னு பார்த்தோம். இப்போ அது ஏன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் 9ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டோட ப்ரூஃப் பார்த்துடலாம். வாங்க, இப்போ நாம் இங்கே ரிமைண்டர் தியரத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். ரிமைண்டர் ஆஃப் சம் இஸ் சம் ஆஃப் ரிமைண்டர், ரிமைண்டர் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரிமைண்டர்ஸ். இதுதான் ரிமைண்டர் தியரம்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு நம்பரை நாம் எண்ணை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 123ன்னு வைங்க. இதை நம்ம எப்படி இது பண்ணலாம்? 100 + 20 + 3 1 × 10⁻2 + 2 × 10⁻1 + 3 இப்படி இதை ஜென்ரலைஸ்டாக எழுதணும். அப்போ கடைசியிலேருந்து வரும்போது 10⁻0 அது ஆக்சுவலாக 3 × 1 2 × 10⁻1 1 இங்கே 1 × 10⁻2 அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்னால பவர் 2 அப்படி. அப்போ பாருங்கள், A0 அப்படியே வச்சுக்கோங்க. A1 10⁻1, A2 10⁻2, அப்படி A3னா 10⁻3, AKனா 10⁻k. அந்த பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, இப்போ இந்த எண் தான் இந்த ஃபார்மேட், சரிங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் 9ல் டிவைடு பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்னு பார்ப்போம். பாருங்கள், A0ஓட ரிமைண்டர் A0 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ப்ராடக்ட். இதனுடைய ரிமைண்டர் A1ஆகவே வச்சுப்போம். 10 9ல் டிவைட் பண்ணால் வருது 1. அப்போ என்னாச்சுங்க, இங்கே ரிமைண்டர் A1. திருப்பி இங்கே வாங்க, A2வை டிவைட் பண்ணால் 9ல் A2. ஆனால் 100 நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாலும் 1 தான் ரிமைண்டர். டைரெக்டாகவே 100 டிவைட் பண்ணலாம் 9ஆல். இல்லைனா 10 × 10 இதுவும் 1, இதுவும் 10 இந்த 10 டிவைட் பண்ணிங்கனாலும் 1. அப்போ டோட்டல் ரிமைண்டர் எவ்வளோ? A2. அப்போ இங்கே அதே மாதிரி முன்னாடி வர 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 A2 A3 இப்படியே தான் வரும். அப்போ இங்கே வந்தீங்கன்னா AK-1 அப்படியே போனீங்கன்னா AK தான் ரிமைண்டர்ஸ். அப்போது என்டையர் என்ன 9ல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ரிமைண்டர் என்னன்னா AK + AK-1 + A2 + A1 + A0 இப்படியே இந்த என்டையர் டிஜிட்ஸுங்களை நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ அந்த டிஜிட்டுங்க எல்லாம் உண்மையிலே டிவைட் ஆச்சுனால் பை 9 ரிமைண்டர் 0வாக வந்துட்டால் அப்போ என்டையர் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 9ன்னு அர்த்தம். அதுதான் இந்த ரூல். பார்த்தீங்களா? இப்போ திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள், என்ன நாம் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ரிமைண்டர் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். கடைசி யூனிட் டிஜிட் டிவைட் பண்ண A0னே வச்சுக்கோங்க. A1 × A10 அதை ரிமைண்டர் நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணுறோம் ஆஃப் ப்ராடக்டை. A1க்கு A1 தான் ரிமைண்டர், 10க்கு ரிமைண்டர் 1. ஸோ A1 × 1 A1. இப்போ A2 × 1 × 1 A2. அது AK-1 × 1 × 1 × 1 K-1 டைம்ஸ் AK-1 அப்படி இங்கே AK. அப்போ என்டையர் டோட்டல் ரிமைண்டர் எவ்வளோனிங்கன்னா AK + AK-1 + A2 + இப்படி சேரு அந்த A2 + A1 + A0ன்னு வருது. அப்போ இதுவும் இதெல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த டிஜிட்ஸே தான். அப்போ இது என்டையர் இந்த எக்ஸ்பிரஷன் என்ன மீனிங்? சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஆஃப் தட் நம்பர். இப்போ அதுவும் 9ல் டிவைட் ஆகிடுச்சின்னு வைங்க, அப்போ அந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் நம்பர் டெஸ்ட்டு, சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம், சரிங்களா? இப்போ வாங்க, இது கம்ப்ளீட்டாக ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஃபார் 3க்கு அதே ரூல் தான். A0க்கு இங்கே A0 தான். இங்கே வரும்போது 10 3ல் டிவைட் பண்ணால் 1 × A1. அப்போ அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா திருப்பி 1 × 1 அது A2 ப்ளஸ் அப்படியே நீங்கள் வரலாம் AK-1 அண்ட் ஸோ ஆன். சரிங்க, இங்கே AK, சரிங்களா? அப்போ இதுதான் ரிமைண்டர். கம்ப்ளீட்டாக இதுதான் ரிமைண்டர் when you divide n by 3. இப்போ இதுவும் 3ல் டிவைட் ஆகிடுச்சின்னு வைங்க, அப்போ ரிமைண்டர் இஸ் 0. ஸோ தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3ன்னு அர்த்தம். அப்போ சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் இது யார்? இந்த எக்ஸ்பிரஷன் யாருன்னு சொல்லுங்கள். சம் ஆஃப் தி
digits of the numberன்னு அர்த்தம். if that is divisible by 3 then entire number is divisible by 3ன்னு அர்த்தம். சரிங்களா? அநேகமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். சரிங்களா? நன்றி. நாம் அடுத்த நம்பரோட ப்ரூஃபை வரும் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.